அந்த உருமா என்பது வந்து எப்படி இறைவன் வந்து எல்லாரும் சமம் என்று வர்றாரோ அதுபோல நம்மளும் எல்லோரும் சமம் என்பதை கருதுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த உருமா என்பது. அழகரினுடைய வேடம் தெரித்து அந்த உருமா கட்டுதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை கட்டக்கூடிய நபரும் கிட்டத்தட்ட 3 மாதம் அளவிற்கு வந்து விரதம் இருப்பார். விரதம் இருந்த ஒரு நபர் தான் உருமா கட்ட முடியும். அது நம்ம வந்து முழுவதுமாக யார் வந்து தனிப்பீச்சு அடிக்கிறாரோ அவரை வந்து அமர வைத்து இறைவனை வேண்டி அவங்களுடைய முன்னோர்களை வேண்டி அவங்களுடைய முன்னோர்கள் பாட்டம் கிழவன்களை எல்லாம் வேண்டி அந்த கிழவனுடைய அருளோட இந்த 18 அடி கருப்பனுடைய அருளோட கட்டும் பொழுது தான் அந்த கட்டு வந்து அப்படியே வந்து நிற்கும். அது ஒரு பொழுது வந்து எவ்வளவு தான் என்ன தண்ணியில் நனைஞ்சாலும் சரி, எவ்வளவு நம்ம இது பண்ணாலும் அது அந்த கட்டு வந்து அவரவே வராது. அதுக்கு வந்து அவ்வளவு வந்து பவர். அதை இப்போ நம்ம அந்த உருமா கட்டும்போது அந்த உருமாவில் வந்து இறைவன் வந்து வந்து தங்கி அருள்வதாக தான் நம்மளுக்கு வந்து பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அது இன்று வரை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட உருமாவை கட்டி அதில் வந்து இறைவனுடைய அந்த எப்படி கள்ளழகர் வந்து வருவாரோ அதுபோல் வந்து மாலையெல்லாம் தருவித்து ஒவ்வொரு வரும் அப்படியே வந்து நம்ம தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க. அந்த விஷ்ணு கையில சக்கரம், இந்த விஷ்ணு கையில கேமரா.